Hi, hello and welcome to Auto Shirts வழங்கும் அது இது எது powered by சக்தி மசாலா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் அது மட்டும் இல்லாமல் வந்து படிப்பில் ஆர்வம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவலோடு வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த தகவலை சொன்னவர் யார் அப்படின்னு நாங்கள் பின்னாடியே சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ அந்த தகவல் என்ன அப்படின்னா 103க்கும் 105க்கும் நடுவில் என்ன இருக்குது? உங்களுக்கு 3 செகண்ட் டைம். 1 2 3 இது கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிறைய பிரில்லியண்டான நல்லா படிக்கக்கூடிய ஒழுங்காக மூளை வேலை செய்யக்கூடியவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 104 அப்படின்னு சொல்லுவீங்க. 103க்கும் 105க்கும் நடுவில் இருக்கிறது 0. யாருமே கைத்தட்டல. இதுலேருந்து தெரியலையா? இந்த தகவலையும் இந்த அறிவுபூர்வமான ஜோக்கையும் சொன்னது நம்மளுடைய பழைய ஜோக் தங்கதுரை. கூடிய விரைவில் அது இது ஸ்பான்சரில் வந்து பார்த்தோன்னா நம்ம பழைய ஜோக் தங்கதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய ஜோக்கெல்லாம் பழசாக இருந்தாலும் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய கெஸ்ட் எல்லாம் புதுசு. லெட்ஸ் வெல்கம் அவர் பியூட்டிஃபுல் கெஸ்ட். இப்போ நம்ம விளையாட போகிறது குரூப்பில் டூப்பே உங்களையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத மொட்டை மாடியை நோக்கி பார்க்கலாம். சொல்லுங்க பிரியா, இவங்க 3 பேரை பார்த்தா யார் மாதிரி தெரியுது? ஜிம் பாய்ஸ். ஜிம் பாய்ஸா? தம்பிள்ஸ் எடுக்கிறவங்க. தம்பிள்ஸ் எடுக்கிறவங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க? ஃபிசிக்கல் ட்ரைனர்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தா ஜிம்மில் இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ். ஸோ 3 பேர் இருக்கிறாங்க. இதில் ஒருத்தர் வந்து டூப்பு, அவர் யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க குரூப் அவர் பர்ஃபார்ம் பண்ணி காமிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஏபிசி 3 பேர் ரெடியாக இருக்காங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது, இவங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்களையும் சரி உங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிற நம்ம சிரிச்சா போச்சு டீம் யார் அப்படின்றத மொட்டை மாடியை நோக்கி பார்த்துருக்கோம். நீ போடாத ஆட்டம் போடு, இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். ஏப்பா இப்பெல்லாம் பிச்சை எடுக்க கூட நட்டு வரீங்களா? சின்ன பாத்திரமா எட்டு வர்றதில்ல? என்ன சௌக்கியமா இருக்க? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி, அந்த கன்றாவில இருக்கட்டும். யாரையா நீ? நான் தான் சுப்பிரமணியம் சித்தனியா. பைத்தியம் பூச்ச பித்த மாதிரி இருக்கிற. நல்ல காமெடி, கோச்சுக்காத. அண்ணன் அடுத்த வாரம் சிரிக்கவா? ஏன் நாளைக்கு வந்து சிரிக்கிறியா? நான் ஃப்ரீ தான் நாளைக்கு. அப்படி லாக் பண்ணிக்கிட்டு இருக்க பாரு, இங்க ஒரு 10 ரூபா போட்டு போறேன். யார்ட்டையும் சொல்லாதண்ணே. சொல்ல மாட்டேன். கள்ள நோட்டு. போடியா. சரி. ஆமா, பூ வாங்குறியாமா? வேண்டாம். ஏன் வச்சுக்க முடியாது. ஏமா பூ வேணும்னா வேண்டாம். புட்டுத்தானா தெரியும்ல. என்னம்மா? வேண்டாங்கிறது வேண்டாம் தான் சொல்லுவாங்க. நீங்களே அப்படி வந்து பிரஸ் பண்ணுவீங்க. இங்க பாருமா. என்ன? புள்ள அத்தை நல்லா இருக்கா? நல்லா இல்ல. மாமா நல்லா இருக்கா புள்ளையா? இந்த ஆடுனது வேற மூச்சு வாங்க. சரிமா, மாமனை பிடிக்கலையா? ஆல்ரெடி ஒரு மாமா இருக்கா, அதனால எதுக்கு ஒண்ணு பிடிக்கும். மாமா இருக்கா புள்ளையா? பங்காளி என்ன பண்றாப்புல?